வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 11 நாள் 2 ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 16 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அறிவியல் பூர்வமான ஆன்மீகம் வேதாத்ரியம். வானவராயர் முப்பெரும் விழாவில் சிறப்பான உரை. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை ஆழியாறு அறிவு திருக்கோயிலில் ஓர் உலக கூட்டாட்சி தத்துவத்தை உலகிற்களித்த வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஜென்மதினம், உலக அமைதி தினம் மற்றும் ஆழியாறு அறிவு திருக்கோயில் தலைவர் SKM மயிலானந்தன் அவர்கள் பத்மபூஷன் விருது பெற்றமைக்கு பாராட்டு என்ற முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 10,000 பேர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டார்கள். மேலும் இவ்விழாவில் முன்னாள் CBI இயக்குனர் கார்த்திகேயன், ஆழியாறு திருக்கோயில் துணைத் தலைவர் ஸ்கை சுந்தர்ராஜன், அறங்காவலர் ராஜமாணிக்கம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடமிருந்தும் வாழ்த்து செய்தியும் வந்திருந்தது. SKM மயிலானந்தன் அவர்கள் பாராட்டுக்களுக்கு நெகிழ்ந்து நன்றி தெரிவித்தார். வேதாந்திகள் அத்தனையும் ஒரே எசன்ஸ், அறிவே தெய்வம். வள்ளல் பெருமான் ஜோதி என்றார். ஆழியார் அறிவித்திருக்கோயிலுடைய நம்முடைய தலைவர் அருட்தந்தை அவர்கள் அதை அறிவு என்றார். அறிவே தெய்வம் என்ற வாயில் மட்டும் சொல்லவில்லை, அறிவே தெய்வம் என்பதற்கு அறிவுக்கு திருக்கோயில் நடத்திய பெருமை உலகத்திலேயே நம்முடைய சுவாமிஜி ஒருவர். இறுதியாக அறங்காவலர் சின்னசாமி அவர்கள் நன்றி உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய கல்வியாளர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் அனைத்து மனித குலத்துக்கு அறிவியல் பூர்வமான ஒரு ஆன்மீகத்தை வேதாத்ரியம் என்ற பெயரில் உலகிற்களித்தவர் மகரிஷி அவர்கள். 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மகரிஷியின் அறிவு உலகத்துக்கே தீர்வு சொல்லக்கூடியதாக அமைந்துள்ளது. உலக அறிஞர் பெருமக்களுக்கே வியப்பளிக்கிறது. அவர் ஜாதி, மதம், இனம் அனைத்தையும் கடந்த வேதத்திலிருந்தும் வள்ளலார் அருளிய சன்மார்க்கத்திலிருந்தும் எடுத்து வேதாத்ரியத்தை இக்காலத்திற்கு ஏற்றவாறு அளித்துள்ளார். இதை இன்று இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இளைஞர் சக்தி மகத்தானது. அது உலகை சக்தி படைத்தது. அது உலகை மாற்றும் சக்தி படைத்தது. அதனால்தான் பாரதி ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்று இளைஞர்களை பார்த்து பாடினார். அவர் அழைத்தது வயதான நம்மை பார்த்து அல்ல, நம்முடைய கண்கள் ஒளி படைத்ததல்ல, கேட்ராக்ட் படைத்தது என்று வேடிக்கையாக குறிப்பிட்டு உரையினை சுவாரஸ்யமாக கொண்டு சென்றார். அடுத்து சுவாமி விவேகானந்தரும் கேட்டது 100 இளைஞர்களைத்தான். அப்துல் கலாம் அவர்களும் இளைஞர்களிடையே தான் நம்பிக்கை வைத்தார். ஆகவே இன்று இளைஞர்களை நம்பி அவர்களை தயார் செய்ய வேண்டும் என்றார். மீண்டும் நகைச்சுவையாக அரசியலையும் சேர்த்து டெல்லியில் கரப்பான் பூச்சியை நினைவுபடுத்தி இங்கு ஒரு கம்பளி பூச்சியாவது ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு ஆதிசங்கரரும் ஒரு ராமானுஜரும் தேவைப்பட்டார்கள். அதே போன்று 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகாத்மா காந்தி, ஒரு மன்மோகன் சிங், ஒரு சேஷன், ஒரு வேதாத்ரி மகரிஷி, ஓர் அப்துல் கலாம் தேவைப்பட்டார். மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் மூலம் மக்களை தட்டி எழுப்பினார். அதே போன்று இன்று நாட்டின் மாற்றத்திற்கு மக்களை தயார் செய்ய வேண்டும் என்றும், மனிதன் மகத்தானவன், அவன் தன்னை அறிந்தால் மிகப்பெரிய பலம் அவனுக்கு கிடைக்கும் என்று விவேகானந்தரின் அந்த வாக்கியமான உனக்குள்ளே எல்லாவித ஆற்றலும் நிறைந்திருக்கிறது, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று கூறி அதனை வைத்து கொண்டு அவன் உலகினை மாற்ற முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையினை அவர் தமது பேச்சில் வெளிப்படுத்தினார். இந்தியா சுதந்திரம் பெற்றபோது பிரிட்டிஷார் இந்த சுதந்திரம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது, ஜாதி, மதம், மொழி போன்றவற்றால் இந்தியா சின்னா பின்னமாக சிதறி பின் நம்மிடையே தான் வரும் என்றனர். ஆனால் இந்தியா இன்று 78 ஆண்டுகளுக்கு பிறகும் கம்பீரமாக நிற்பதை பார்க்கிறோம் என்றார். மதிப்பிற்குரிய கிருஷ்ணராஜ் வானவராயர் அவரது உரை நல்லூர் வட்டத்தின் நம்பிக்கை மற்றும் செயல்பாடுகளை அப்படியே பிரதிபலிப்பதாக இருந்தது என்று இவ்விழாவில் கலந்து கொண்ட வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஆழியாறு திருக்கோயிலில் முப்பெரும் விழாவின் செய்தி துளிகள். விழா மேடை பிரம்மாண்டமானதாகவும் 8000 பேர் அமர 5 பிளாக்குகளாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
விழா தொடக்கம் முதல் இறுதி வரை முழு அமைதி, கட்டுப்பாடு குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் மதிய உணவு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழா நாயகன் SKM அவர்களுக்கு மரத்தினாலான வேலைப்பாடுகள் நிறைந்த வீணை நினைவு பரிசாகவும் மயில் இறகுகளால் தயாரிக்கப்பட்ட மாலையும் அணிவிக்கப்பட்டது. விழா தொடங்கும் முன்பே அரங்கம் நிறைந்திருந்தது மேலும் சிறப்பு. விழாவில் 2 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். திருப்பூர் சிகரங்களின் 101வது இரத்த தான முகாம் ஆகஸ்ட் 15, 2026 80வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்பூர் சிகரங்கள் சமூக அமைப்பினர் AKR அகாடமி CBSE பள்ளியில் 101வது இரத்த தான முகாமை நடத்தினர். இந்த முகாம் ஏற்பாடுகள் 30 பேர் இடம்பெற்றிருந்தனர். இந்த 30 பேரில் பெண்களும் சரிபாதியாக இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. 160 கொடையாளிகள் இரத்த தானம் செய்தனர். இந்த இரத்தம் அரசு மருத்துவமனைக்கு தொடர்ந்து அளித்து வருவதாகவும் சுமார் 3000 கொடையாளர்கள் தங்களது பட்டியலில் இருப்பதாகவும் இதன் தலைவர் திரு காமராஜ் கூறினார். இந்த முகாம் ஏற்பாட்டில் நல்லூர் வட்டம் திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் இயற்கை மணிகண்டன் தமது வாழ்க்கை துணைவியார் சூரியகலா மகன் லலித் கிஷோர் அவர்களுடன் கலந்து கொண்டார். மேலும் நல்லூர் வட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறை மாவட்ட பொறுப்பாளர் முனிரத்னம் அவர்களும் மரம் ஐயப்பன் கலாம் ஐயா மணிமண்டபம் திறப்பு விழாவிற்கு திருப்பூரிலிருந்து பாத யாத்திரையாகவே பேய்கரும்புக்கு மரம் போல் வேடம் அணிந்து சென்றவர். 50க்கும் மேலே அரசு பள்ளிகளில் மரங்களை நட்டு வளர்த்து வருபவர். அரசு பள்ளிகளில் முதல் 3 மதிப்பெண் வாங்கும் நபர்களுக்கு தன் சொந்த பணத்தில் ரூபாய் 500 கொடுத்து வருபவர். அவர் ஒரு சாதாரண சமோசா விற்பனை செய்யும் வியாபாரி. அவர்களும் இடம்பெற்றிருந்தனர். திருமதி ரீனா அவர்கள் தமது தம்பி திரு சண்முகம் அவர்கள் இந்த இரத்த தான முகாமினை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் அவரது மறைவிற்கு பிறகு அவரது நினைவாக தாமும் இம்முகாம்களை தொடர்ந்து சிறப்பாக நடைபெற பங்களித்து வருவதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். இரத்த தான முகாம் நடைபெற்ற AKR பள்ளியின் தாளாளர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் இம்முகாம் நடைபெற இடமளித்து வருவது மட்டுமின்றி சிகரங்கள் குழுவினருக்கு பகல் உணவினையும் அளித்திருந்தார். இறுதியாக முகாமினை பார்வையிட வந்திருந்த நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் சிகரங்கள் அமைப்பினரை வெகுவாக பாராட்டினார். பிறகு நல்லூர் வட்டம் பற்றி விவரித்தார். அதில் சமூக சேவகர்களாக உள்ள நீங்கள் சமூக பொறுப்பாளர்களாக திருப்பூர் மாவட்டத்தையே பொறுப்பேற்க வேண்டும். 100 துறைகளில் இதை வளப்படுத்துங்கள். இது உங்களால் முடியும் என்றார். பிறகு அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் என்று திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் இயற்கை மணிகண்டன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.